Hello everyone, welcome back to Suhail Classroom. நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா பைத்தான் எப்படி விண்டோஸ் 32 பிட் இல்லை 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் அண்ட் ஐடென்டிஃபைஸ் இன் பைத்தான். இந்த டாபிக் எந்த டாபிக் கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோக்கன்ஸுங்கிறது ஒரு காமனான டேர்ம் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் யூஸ் பண்ணும். ஸோ வாட் இஸ் அ டோக்கன்? இட் இஸ் அ ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட் இன் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் ஏவாக இருக்கலாம், இன்ட் ஏ ஈக்குவல் டு 10 இருக்கலாம், இது வேறு லாங்குவேஜில். ஓகேங்களா, பைத்தானில் ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் டு 10 கொடுத்தீங்கன்னா அந்த ஏங்கிறது ஒரு ஐடென்டிஃபையர், ஈக்குவல்ட்டுங்கிறது ஒரு ஆப்ரேட்டர், அப்புறம் 10ங்கிறது ஒரு லிட்ரல், அதாவது கான்ஸ்டன்ட் சொல்லலாம். ஸோ இந்த டோக்கன் இல்லாமல் நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்ன பண்ண முடியாது, கோடிங்கே பண்ண முடியாது. ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது ரெண்டு பேசிக் திங் என்னது, கீவேர்ட்ஸ் அண்ட் ஐடென்டிஃபையர்ஸ். ஸோ அதை தான் இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு கிளாஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை யார் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே போகலாமா? ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கீவேர்ட்ஸ்னால் என்னது, ரிசர்வ்டு வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா சில வேர்ட்ஸ் இருக்கும். அந்த வேர்ட்ஸை நம்ம கம்பைலர்லையோ இன்டர்பிரட்டர் டிபெண்டிங் அப்பான் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தட் we are going to use. இப்போ C++லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அ கம்பைலர் லாங்குவேஜ். பட் பைத்தானுங்கிறது என்னது, இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ். ஸோ இந்த வேர்ட்ஸ், இங்கிலீஷ் வேர்ட்ஸை நம்ம எய்தர் த கம்பைலர்லையோ இன்டர்பிரட்டர்லையோ அதோட மீனிங், அதுக்கான மீனிங் இதுதான் அது பண்ணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்ம என்ன பண்ணிடுவோம், டிஃபைன் பண்ணிடுவோம். ஸோ இன் கேஸ் ஆஃப் பைத்தான் நம்ம இன்டர்பிரட்டர் லாங்குவேஜுங்கிறதுனால இன்டர்பிரட்டர் கிட்ட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் நம்ம இங்கே பைத்தானில் யூஸ் பண்ணுறோன்னா அந்த இஃபோட வேலை என்ன, எல்ஸோட வேலை என்ன, பிரேக்கோட வேலை என்ன, கண்டினியூவோட வேலை என்ன அப்படிங்கிறத அதோட மீனிங்கை முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடுவோம், இன்டர்பிரட்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அப்படி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதோட மீனிங்கை உங்களால் ப்ரோக்ராமிங்கில் மாற்ற முடியாது. அப்படின்னா என்னென்னா, அதை நீங்கள் ஒரு வேரியபிளாவோ, அதாவது பிரேக்குங்கிறத ஒரு வேரியபிளாவோ, கண்டினியூங்கிறத ஒரு வேரியபிளாவோ, இல்லை கிளாஸ் நேமாவோ ஃபங்க்ஷன் நேமாவோ நீங்கள் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. ஸோ அதுக்குன்னு ஒரு மீனிங் வந்து ஆல்ரெடி என்ன பண்ணுறது, இன்டர்பிரட்டர் கிட்ட நம்ம சொல்லிடுறோம். அதே மாதிரி கீவேர்டுங்கிறது ஒரு கேஸ் சென்சிட்டிவ் உள்ளது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் எல்ஸ்ன்னு சொல்கிறீங்கன்னா அது ஸ்மால் கேஸில் தான் எழுதணும் ப்ரோக்ராமிங் கன்ஸ்ட்ரக்டில், ELSE. அதை கேபிட்டல் ELSEன்னு எழுதலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதக்கூடாது. ஏன்னா கேஸ் சென்சிட்டிவ் ரெண்டுமே ஒரே வார்த்தையாக இருந்தால் கூட இட் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் மீனிங். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா கீவேர்டை வந்து அஸ் ஐ டோல்ட் யூ ஐடென்டிஃபையராக யூஸ் பண்ண முடியாது. ஒரு வேரியபிள் நேமாவோ ஒரு கிளாஸ் நேமாவோ நம்ம என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அதோட இந்த நேமுக்கு இதுதான் மீனிங்கிறது இன்டர்பிரட்டருக்கு தெரியும். அதனால் அதே நேமில் கொடுத்தா தான் அதுக்கு ஐடென்டிஃபை ஆகும். வேறு நேமில் கொடுத்தீங்கன்னா அது ஐடென்டிஃபை ஆகாது. அந்த நேமை வேறு எங்கேயுமே நம்ம என்ன பண்ண முடியாது, கீவேர்டை தவிர்த்து வேறு இடத்துல யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணுற வேர்ஷன் பார்த்தீங்கன்னா 3.8.5 யூஸ் பண்ணுறோம். அதில் கிட்டத்தட்ட 35 கீவேர்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. அதில் என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் த 32 கீவேர்ட்ஸ். அதில் எல்லா கீவேர்ட்ஸும் நம்ம எக்ஸாம்பிளாக இப்போ பார்க்க போகிறது இல்லை. ஏன்னு சொன்னால் நம்ம நிறையாது வந்து டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் தேவை. அதனால் சம் ஆஃப் த இது தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி வந்து கிளாஸில் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிப்பேன். அதுவும் எண்டில் தான் காமிப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு, கிளாஸு, ஃப்ரம், ஆர், நன், கண்டினியூ, குளோபல் பாஸ், ட்ரூ, டெஃப், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் சிலதெல்லாம் நம்ம சி லாங்குவேஜ்லேயே பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப், எல்ஸு, ரிட்டர்னு. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அதே மாதிரி ஜாவாவில் பார்த்தீங்கன்னா ட்ரை பார்த்துருப்போம், ஃபைனலி பார்த்துருப்போம். ஆல் திஸ் திங்ஸ் எல்லாமே பழைய இதில் பார்த்துருப்போம், பழைய லாங்குவேஜஸில் பார்த்துருப்போம். இங்கே நம்ம பார்க்குறது, புதுசாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா சில வேர்ட்ஸ்லாம் இருக்குது. லைக் லேம்டா, ஈல்டு, அசர்ட், இந்த மாதிரி நன்னு, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம எதில் மட்டும்தான் பார்க்குறோம், பைத்தானில் மட்டும்தான் பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபையர்ஸ்னால் என்னென்னா, எதையோ ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறது தான் காமனாக புரிஞ்சிக்க வேண்டியது. இங்கே ப்ரோக்ராமிங்கில் ஐடென்டிஃபையருங்கிறது என்னென்னா அது ஒரு நேம். அந்த நேம் எதுவாக இருக்கலாம், ஒரு வேரியபிளாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம், இல்லை லிஸ்ட்டாக இருக்கலாம், ஒரு டியூப்பிளாக இருக்கலாம், இல்லை ஒரு செட்டாக இருக்கலாம், அந்த டிக்ஷனரியாக இருக்கலாம், கிளாஸாக இருக்கலாம், மாடியூல்ஸாக இருக்கலாம், இல்லை எனி அதர் ஆப்ஜெக்டாக. இதுக்கெல்லாம் நம்ம பேர் கொடுப்போம். யூசர் டிஃபைன்டாக நம்ம ஒரு செட்டு கிரியேட் பண்ணுவோம், ஒரு டியூப்பிள் கிரியேட் பண்ணுவோம், ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணுவோம், ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணுவோம். இதுக்கெல்லாம் நேம் கொடுக்கணும். இந்த நேமுக்கெல்லாம் யூசர் டிஃபைன் நேம் தான் கொடுப்போம். அந்த நேமை ஃபுல்லாக நம்ம என்னன்னு சொல்லலாம், ஐடென்டிஃபையர். எங்கெங்கெல்லாம் யூசர் வந்து நேம் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் என்னது, ஐடென்டிஃபையர்ஸ். ஸோ இதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபையர்ஸை நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னா ஆல்ஃபபெட்ஸை வச்சு தான் ஃப்ரேம் பண்ணணும். எதர் கேபிட்டல் டு A to Z இல்லை ஸ்மால் A to Z, அண்ட் இட் கேன் ஹேவ் டிஜிட் 0 to 9 இருக்கலாம். சிம்பிள்ஸில் அண்டர்ஸ்கோர் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், வேறு எந்த சிம்பிளும் யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் டாலர் சிம்பிள் யூஸ் பண்ண முடியாது, ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ண முடியாது, எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. வேறு அண்டர்ஸ்கோர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா பைத்தான் இஸ் அ கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் கவுண்ட்னு ஒரு வேர்ட் இருக்குது.
அது ஸ்மால் கேஸில் இருக்குது. கேபிட்டல் சி போட்ட கவுண்ட் இந்த ரெண்டு வேரியபிளுமே ஒன்று கிடையாது, ரெண்டுக்குமே வேறு வேறு மீனிங் இருக்கும். ஸோ நம்ம ஐடென்டிஃபையரை டிஃபைன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக டிஃபைன் பண்ணணும். அது எந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறீங்களோ அதை தான் நீங்கள் த்ரூ அவுட் ப்ரோக்ராமில் வந்து என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். அதே மாதிரி எனி ஐடென்டிஃபையர் cannot ஸ்டார்ட் வித் டிஜிட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் வேரியபிள்னு கொடுத்தீங்கன்னா அது இன்வேலிட் தான், ஏன்னா இட் cannot ஸ்டார்ட் வித் டிஜிட். பட் வேரியபிள் ஒன்னு கொடுக்கலாம், இல்லை வேர் ஒன், ஃபார் எக்ஸாம்பிள் num1 num2 அப்படின்லாம் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி கீவேர்ட்ஸ் cannot be used as an identifiers. அதில் பார்த்தீங்கன்னா குளோபல்ங்கிறது ஆக்சுவலி ஒரு கீவேர்ட். அதை வந்து நான் என்ன பண்ணுறீங்க, ஐடென்டிஃபையராக குளோபல் ஈக்குவல் டு 1 கொடுக்குறேன். அது கொடுக்க முடியாது, அது சின்டாக்ஸ் எரர் காட்டும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த ஐடென்டிஃபையர்ஸ் அண்ட் கீவேர்ட்ஸை வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இதில் ஐடென்டிஃபையர்ஸ் பார்ப்போம். என்னென்ன ஐடென்டிஃபையர்ஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இதை வந்து நான் எப்படி பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இப்போ ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணால் a is equal to 10. ஸோ print a. ஸோ இந்த இடத்துல ஏங்கிறது ஒரு ஐடென்டிஃபையர். ஓகேங்களா? அடுத்து வேறு ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்கலாமா, b is equal to ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளோட்டிங் வேல்யூ கொடுக்கலாம் 7.6. ஓகேங்களா? அடுத்து print b. ஸோ 7.6ங்கிறது பிரிண்ட் ஆகுது. பட் இது என்ன ஆட்டோமேட்டிக்காக இது எப்படி ஃப்ளோட்டுன்னு ஐடென்டிஃபை பண்ணுது, இது இன்டீஜருங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுதுங்கிறத நம்ம டேட்டா டைப்ஸுங்கிற டாப்பிக்கில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். வேறு பூலியன் வேல்யூ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டோர் பண்ணோன்னா x is equal to ட்ரூ, ட்ரூவில் t கேபிட்டல் கொடுக்கணும். ஸோ அடுத்து வந்து print x அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ட்ரூங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா ஏங்கிறது ஒரு ஐடென்டிஃபையர், பிங்கிறது ஒரு ஐடென்டிஃபையர், எக்ஸுங்கிறது ஒரு ஐடென்டிஃபையர். இது நார்மலாக நம்ம கொடுக்குற வேரியபிள்ஸ். இது இல்லாமல் லிஸ்ட் கிரியேட் பண்ணலாம். we can create a list. லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட் 1 ஓகேங்களா ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நம்ம கொடுக்கணும். ஸோ 1, 2, 3, 4, 5. ஸோ இது வந்து நான் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ print that list, particular list. ஸோ இட் வில் print the values of the list. லிஸ்ட்னா ஒன்றும் இல்லை, இட் இஸ் என்ன சொல்கிறது, கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் சிமிலர் டு அன் அரே தான். பட் அரேங்கிறது சிமிலர் எலிமெண்ட்ஸாக இருக்கும். இங்கே சிமிலர் எலிமெண்ட்ஸ்லாம் இல்லை, டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸாகவும் இருக்கலாம். அதே மாதிரி அரேயில் எப்படி இண்டெக்ஸ் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுமோ அதே மாதிரி இங்கேயும் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த டாபிக் பற்றி டீட்டெயிலாக நம்ம செப்பரேட்டாக பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்து வந்து இப்போ நான் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு டியூபிள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா டியூபிள் 1 is equal to, அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுனா பேராந்திசிஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ நான் அதில் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து நான் ஏ நேம் சுஹேல் கமா ஃபார் எக்ஸாம்பிள் சச்சின் கமா தோனி, ஸோ இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல டாட் கொடுத்துறேன், சாரி. ஸோ இந்த இடத்துல சச்சின் கமா தோனி. ஸோ இதுவும் ஒரு அன்ஆர்டர். இதில் என்னென்னா லிஸ்ட்டுக்கும் டியூபிளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் வந்து அது எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ டியூபிள் 1. ஸோ அதை பிரிண்ட் பண்ணிங்கன்னா you can see all the values here. ஓகேங்களா? டியூபிளுங்கிற வேல்யூ. ஸோ இந்த டியூபிள் 1ங்கிறது இதுவும் ஒரு ஐடென்டிஃபையர் தான். அதே மாதிரி செட்டு கிரியேட் பண்ணலாம். செட்டு மேத்தமெட்டிக்ஸ் லிஸ்ட்டு செட்டுன்னு ஒன்று பார்த்துருக்கோம்ல. இந்த லிஸ்ட்டு டியூபிள் இதில் எல்லாம் டூப்ளிகேட்ஸ் வேல்யூ எடுத்துக்கிறோம். பட் வந்து எதில் எடுத்துக்காதுன்னா செட்டில் டூப்ளிகேட் வேல்யூ கிரியேட் ஆகாது. ஸோ இப்போ set 1 is equal to, அது எப்படி கொடுக்குறோன்னா ஓப்பன் பிரேஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10, 20, 30, 20, 40 இப்படின்னு நான் கொடுத்துட்டு அந்த செட்டை பிரிண்ட் பண்ணனா print set 1 அப்படின்னு பிரிண்ட் பண்ணனா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆர்டரும் இது வந்து சீக்வன்ஸாக இருக்காது. இதுதான் ஒரு மெயினான டிஃப்ரென்ஸு. அதை நம்ம லேட்டரான் பார்ப்போம், அது தனியாக பார்க்கும்போது. ஆர்டரும் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த ஆர்டர் வேறு, டிஸ்பிளே ஆன ஆர்டர் வேறு. ஸோ இட் இஸ் அன் அன்ஆர்டர் லிஸ்ட். ஓகேங்களா? செட்டுங்கிறது ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டு. அதே மாதிரி டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸு கன்சிடர் பண்ணாது. ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐடென்டிஃபையர்ஸ் இங்கே வந்து பைத்தானில் நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டிக்ஷனரி கிரியேட் பண்ணலாம். அதெல்லாம் இப்போ நான் சொன்னேன்னா உங்களுக்கு பேசிக் லெவலில் புரியாது. ஸோ அஸ் ஆஃப் நவ் இந்த மாதிரிலாம் ஐடென்டிஃபையர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாங்கிறத தெரிஞ்சுக்குவோம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸில் என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குங்கிறத எப்படி பார்க்கலாம் அப்படின்னா there are 2 ways we can see என்னென்ன கீவேர்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் அப்படிங்கிற அதுவே ஒரு கீவேர்ட். அதில் இம்போர்ட் கீவேர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கீவேர்டு டாட், ஓகேங்களா, KWLIST. ஸோ தட் இஸ் கால் keyword list அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இட் வில் டிஸ்பிளே ஆல் த கீவேர்ட்ஸ் இன் அ லிஸ்ட் ஃபார்மேட். ஓகேங்களா? இது ஒரு பர்டிகுலர்
இது என்னென்னா கீவேர்டு என்னென்ன இருக்குது பைத்தான்லங்கிறத இதை எப்படி லிஸ்ட் பண்ணுங்கிறதுக்கான கமாண்டு. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் மெனு போயிட்டு ஹெல்ப் ஃபங்க்ஷன் கால் பண்ணி அது மூலிமா நீங்கள் என்ன கொடுக்கலாம், கீவேர்ட்ஸ்ன்னு கொடுக்கலாம். ஸோ கொடுத்தீங்கன்னா அதில் என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குங்கிறத பார்க்கும். இதில் இப்போ நம்ம சம் ஆஃப் த கீவேர்ட்ஸ் அஸ் அன் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணலாம். நம்ம C++ல் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண மாதிரி இங்கேயும் நம்ம க்ரியேட் பண்ணலாம். எப்படி க்ரியேட் பண்ணலாங்கிறத இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கிரிப்டை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நியூ ஃபைல், ஓகேங்களா. இந்த இடத்துல டெஃப்ங்கிறது தான் அந்த கீவேர்ட் நேமு. அதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபூன்னு கொடுக்குறேன். அதில் பேராந்தசிஸ் கொடுத்து நான் ஆர்குமெண்ட்ஸ் எது எடுத்துக்க போகிறதில்ல. இதுக்குள்ளே ஜஸ்ட் பிரிண்ட் வெல்கம் டு சுஹேல் கிளாஸ் ரூம், வெல்கம் டு சுஹேல் கிளாஸ் ரூம். ஸோ இந்த கீவேர்டு யூஸ் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் ஆல். ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த ஃபங்க்ஷனை ஜஸ்ட் கால் பண்ணால் போதும். ஸோ ஃபோன் கால் பண்ணால் போதும். ஸோ இதை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஃபைல் சேவஸ் எங்கே வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ fun2.py பைத்தான் ஃபைலை py தான் சேவ் பண்ணுவோம். இப்போ வந்து இதை ரன் பண்ணுங்கள். F5 கொடுத்தீங்கன்னா you could see வெல்கம் டு சுஹேல் கிளாஸ் ரூம். ஸோ இந்த இதை பார்த்துட்டோம். இப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா we could see another kind of keyword. வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த ட்ரூ ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அது நம்ம ஆல்ரெடி வேல்யூஸ் கொடுத்து பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன் இஸ், இந்த ரெண்டு இதுவும் பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு இஸ்ன்னு பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இஸ்ங்கிறது எதில் ஸோ இப்போ A = 5, B = 5, ரெண்டு வேல்யூ சேம். நம்ம ரெண்டு வேலையும் கம்பேர் பண்ணுறதுக்கு ஈக்குவல்னு ஒரு ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணோம். இங்கே வந்து இஸ்ஸையும் யூஸ் பண்ணலாம். ரெண்டு ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணோம். இது நாட் ஓன்லி இன் வேரியபிள்ஸ், லிஸ்ட்டையுமே கம்பேர் பண்ணலாம். அது நம்ம ஃபியூச்சராக ஆப்ரேட்டர்ஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆஸ் ஆஃப் நோ நான் என்ன சொல்லலாம், A is Bன்னு கேட்குறேன் அப்படின்னா ரெண்டு சேமான்னு கேட்குறேன் அப்படின்னா என்ன பண்ணுது, ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுது. இதே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் B = நான் 8ன்னு வேல்யூவை சேஞ்ச் பண்ணிவிட்டேன். இப்போ அதே ஸ்டேட்மெண்ட் A is Bன்னு செக் பண்ணால் ஃபால்ஸ்ன்னு வரும். ஓகேங்களா. அதே மாதிரி ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஆல்ரெடி லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுன்னு சொல்லி கொடுத்தேன். லிஸ்ட் 1 இப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்து 1, 2, 3 டாட் வச்சிட்டேன். 1, 2, 3, 4 ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் ஏதோ ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட் இருக்கான்னு நான் செக் பண்ணுறேன். எப்படி செக் பண்ணலான்னா ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் 3 இன் அந்த லிஸ்ட் நேம் என்னது, இது கோலன், ஓகேங்களா. ஸோ பிரிண்ட் எஸ். ஸோ ஒரு இஃபோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கணும்னா இஃப் அந்த கண்டிஷன் கொடுக்கணும். அந்த கண்டிஷன் இன் அந்த பர்டிகுலர் இது இந்த கண்டிஷன் 3 இன் லிஸ்ட் 1ங்கிறதா கண்டிஷன். நம்ம A > B இதெல்லாம் ஃபியூச்சரில் மாற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ பிரிண்ட் எஸ், இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா எஸ்ன்னு பிரிண்ட் பண்ணோம். ஸோ இங்கே எஸ்ன்னு பிரிண்ட் பண்ணிடுச்சு. இப்போ இது வேறு ஏதாவது ஒரு வேல்யூ வச்சு பார்த்தீங்கன்னா அது ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் பண்ணும். ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த கீவேர்ட்ஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் டு யூ. ஓகேங்களா. அநேகமாக இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறது, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறது வரைக்கும் until then see you, take care, bye bye.